அனைவருக்கும் வணக்கம். நமது சிவன் கோவில் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஜோதிடத்திலும் எண் கணிதத்திலும் நியூமராலஜி பல எண்கள் இருந்தாலும் சில எண்கள் மட்டுமே ஒரு விதமான மர்மமும் அதீத சக்தியும் கொண்டதாக கருதப்படுகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தேதி 18. 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களது வாழ்க்கையை ஒரு போராட்டமான வெற்றி கதை என்று சொல்லலாம். எண் 1 சூரியன் மற்றும் எண் 8 சனி ஆகிய 2 துருவங்கள் இணைந்த சக்தி வாய்ந்த எண் இது. இந்த வீடியோவில் 18இல் பிறந்தவர்களின் குணம், காதல், தொழில், ஆரோக்கியம் மற்றும் இவர்களது வெற்றி ரகசியங்களை மிக ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். பகுதி 1, எண் 18இன் மர்மம். இது வெறும் எண் அல்ல, ஒரு மகா சக்தி. நண்பர்களே, எண் கணித சாஸ்திரத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்த, அதே சமயம் பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு எண் எதுவென்றால் அது 18 தான். பலரும் இந்த எண்ணை பார்த்து பயப்படுவார்கள். இது ஒரு போராட்டமான எண் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உலகையே ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களுக்கு மட்டுமே இந்த எண் அமையும். 18ஆம் தேதி என்பது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். ஆன்மீக ரீதியான 18 எண் பிரம்மாண்டம். நமது சனாதன தர்மத்திலும் தமிழ் ஆன்மீக மரபிலும் 18 என்கிற எண் ஒரு முழுமையை குறிக்கும் எண்ணாக இருக்கிறது. இதை நீங்கள் கவனித்து பார்த்தால் பிரமித்துப் போவீர்கள். மகாபாரத யுத்தம், தர்மத்தை நிலைநாட்ட நடந்த அந்த மாபெரும் மகாபாரத போர் சரியாக 18 நாட்கள் நடந்தது. அந்த போரில் பங்கேற்ற படைகளின் எண்ணிக்கை 18 அக்ரோனி. பகவத்கீதை, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதையில் சரியாக 18 அத்தியாயங்கள் உள்ளன. அதாவது ஒரு மனிதன் வாழ்வின் உச்சக்கட்ட ஞானத்தை அடைய 18 நிலைகளை கடக்க வேண்டும் என்பது இதன் பொருள். சபரிமலை ஐயப்பன், கலியுக வரதன் ஐயப்பனை தரிசிக்க நாம் ஏறும் அந்த படிகள் 18. இந்த 18 படிகளும் 18 விதமான மனித உணர்வுகளையும் புலன்களையும் கடந்து இறைவனை அடைவதை குறிக்கின்றன. சித்தர்கள், தமிழ் மண்ணில் ஞானத்தை போதித்த மகான்கள், அந்த 18 சித்தர்களும் 18 பேர்தான். இப்படி ஆன்மீகத்தின் ஒவ்வொரு உச்சத்திலும் இந்த 18 என்கிற எண் ஒரு நங்கூரம் போல நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஜோதிட மற்றும் எண் கணித சூட்சுமம். 1+8 = 9. 18ஆம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கிரக யுத்தமே நடக்கிறது. எண் 1 சூரியன். இது அதிகாரத்தை குறிக்கும். ஒரு அரசனின் கம்பீரம், தலைமை பண்பு, எதற்கும் அஞ்சாத குணம் மற்றும் உலகிற்கே ஒளி கொடுக்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். எண் 8 சனி பகவான். இது கர்மாவை குறிக்கும். கடின உழைப்பு, நீதி, நேர்மை மற்றும் தடைகளை கடந்து வரும் பக்குவத்தை இது கொடுக்கும். இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. ஜோதிட ரீதியாக சூரியனும் சனியும் தந்தை மகன் உறவு என்றாலும் இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நேரெதிர் துருவங்கள். ஒரு பக்கம் ஒளியின் வேகம், மறுபக்கம் மந்தகதி எனப்படும் நிதானம். இந்த 2 சக்திகளும் ஒரே தேதியில் மோதும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உருவாகிறது. சூரியன் உங்களுக்கு ஜெயிக்க வேண்டும் என்கிற வெறியை கொடுப்பார். ஆனால் சனி பகவான் உழைக்காமல் எதையும் கொடுக்க மாட்டேன் என்று உங்களை சோதிப்பார். அதனால்தான் 18இல் பிறந்தவர்களின் வாழ்க்கையின் முதல் பாதி சுமார் 35 வயது வரை ஒரு கடும் போராட்டமாக அக்னி பரீட்சையாக இருக்கிறது. ஆனால் அந்த சோதனைகளில் நீங்கள் வெந்து தணிந்த பிறகு உங்களை யாராலும் அசைக்க முடியாத ஒரு வைரமாக சனி பகவான் மாற்றிவிடுவார். அறிவியல் மற்றும் பிரபஞ்ச தொடர்பு. அறிவியல் ரீதியாக பார்த்தால் எண் 1ஐயும் 8ஐயும் கூட்டினால் வருவது 9. 9 என்பது எண்களின் வரிசையில் கடைசி எண் மற்றும் ஒரு முழுமையான எண். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்றது. 18இல் பிறந்தவர்களுக்குள் ஒரு எரிமலை போன்ற ஆற்றல் ஒளிந்திருக்கும். இவர்கள் அமைதியாக இருக்கும்போது கூட இவர்களுக்குள் ஏதோ ஒரு தேடல் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த 18ஆம் தேதி என்பது ஒரு கர்மா எண். அதாவது கடந்த பிறவியில் நீங்கள் செய்ய தவறிய கடமைகளை இந்த பிறவியில் மிக வேகமாக செய்து முடிக்க பிறந்தவர்கள் நீங்கள். அதனால் மற்றவர்களை விட உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம், சவால்கள் அதிகம். ஆனால் அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது பிரபஞ்சமே உங்களுக்கு தலை வணங்கும். சுருக்கமாக சொன்னால் 18ஆம் தேதி என்பது போராட்டத்தின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் ரகசிய சாவி. ஆரம்பத்தில் உங்களை அழவைக்கும் இந்த எண் இறுதியில் உங்களை உலகமே அண்ணாந்து பார்க்கும் ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும். பகுதி 2, 18ஆம் தேதியில் பிறந்தவர்களின் அசாத்தியமான மற்றும் மர்மமான குணாதிசயங்கள். நண்பர்களே, 18ஆம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பேசத் தொடங்கினால்
அது ஒரு நீண்ட காவியம் போல நீண்டு கொண்டே செல்லும். இவர்களது குணம் என்பது ஒரே நாளில் புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. ஒரு தென்னந்தோப்பில் இருக்கும் தேங்காயை போன்றவர்கள் இவர்கள். வெளியே ஓடு நார் நாராகவும் மட்டையாகவும் கரடுமுரடாக தெரியும். ஆனால் அந்த ஓட்டை உடைத்து பார்த்தால் உள்ளே இனிமையான இளநீரும் வெண்மையான தேங்காயும் இருக்கும். இவர்களது ஆளுமையை வடிவமைக்கும் அந்த 4 மிக முக்கியமான ரகசிய குணங்களை பற்றி இப்போது அணு அணுவாக பார்ப்போம். சமரசமற்ற முரட்டுத்தனமான நேர்மை. 18 பிறந்தவர்களிடம் இருக்கும் முதல் அடையாளம் இவர்களது நேர்மை. ஆனால் இது மற்றவர்களைப் போல பக்குவமாக பேசும் நேர்மை அல்ல. இது ஒரு பச்சை உண்மையை முகத்தில் அறைந்தாற் போல சொல்லும் குணம். எண் 1 சூரியன் இவர்களுக்கு ஒரு ராஜ கம்பீரத்தை கொடுக்கிறது. ஒரு ராஜா எப்படி யாருக்கும் அஞ்சாமல் தீர்ப்பு வழங்குவாரோ அதே போல இவர்கள் யாரிடமும் எதற்காகவும் உண்மையை மறைக்க மாட்டார்கள். இவர்களுக்கு பிடித்தமான ஒருவராக இருந்தாலும் சரி, அல்லது ஊரே பார்த்து பயப்படும் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் தவறு என்று இவர்களது மனதிற்கு பட்டுவிட்டால் அதை அப்படியே முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவார்கள். வார்த்தைகளை தேனில் குழைத்து பேச இவர்களுக்கு தெரியாது. இதனாலேயே இவர்களுக்கு பகைவர்கள் அதிகம். இவர்களது இந்த சமரசமற்ற குணம் இவர்களை பல நேரங்களில் தனிமைப்படுத்தும். ஏன் இவ்வளவு பட்டவர்த்தனமாக பேசுகிறாய் என்று கேட்டால், உண்மையை சொல்வதற்கு ஏன் தயங்க வேண்டும்? பொய் சொல்லி வாழ்வதை விட உண்மையை சொல்லி சாவதே மேல் என்று தத்துவ ரீதியாக பேசுவார்கள். இவர்களது அகராதியில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்கிற வார்த்தைக்கே இடமில்லை. சுயம்புவாக வளரும் வைராக்கியம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் பிறப்பாலேயே சுயம்பு போன்றவர்கள். அதாவது இவர்களுக்கான பாதையை இவர்களே செதுக்கிக் கொள்வார்கள். சிறு வயதிலேயே இவர்களுக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்துவிடும். நாம் யாருடைய தயவிலும் வாழக்கூடாது, நம்முடைய உழைப்பில் வரும் ₹1 சோறுதான் நமக்கு ருசி என்பதுதான் இவர்களது அடிப்படை கொள்கை. தந்தை வழி சொத்தோ, உறவினர்களின் சிபாரிசோ அல்லது மற்றவர்களின் இரக்கமோ இவர்களுக்கு அறவே பிடிக்காது. 18 வயதை கடக்கும் போதே சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கிற வெறி இவர்களுக்குள் தீயாய் எரியத் தொடங்கும். இதனால்தான் இவர்கள் பெரும்பாலும் அடிமையாக வேலை செய்வதை விட ஒரு சிறிய பெட்டி கடையாவது சொந்தமாக வைத்து நடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், கையில் பணம் இல்லாமல் பட்டினியாக கிடந்தாலும், தன் மானத்தையும் கௌரவத்தையும் யாரிடமும் அடகு வைக்க மாட்டார்கள். இவர்களது இந்த தனித்துவமான இண்டிபெண்டன்ஸ் குணம்தான் இவர்களை சமூகத்தில் ஒரு உயரிய அந்தஸ்திற்கு ஒரு நாள் அழைத்துச் செல்லும். தோல்வியையே துவம்சம் செய்யும் தன்னம்பிக்கை. 18 பிறந்தவர்களின் வாழ்க்கை என்பது ஒரு மலர் மெத்தை அல்ல. அது தகிக்கும் தணல் மீது நடக்கும் பயணம். ஆனால் அந்த தணலில் எப்படி ரத்தம் சொட்ட சொட்ட புன்னகையோடு நடப்பது என்பது இவர்களுக்கு கைவந்த கலை. இவர்களது தன்னம்பிக்கை என்பது இமயமலை போன்றது. மேகங்கள் வந்து மோதினாலும் அது அசையாது. வாழ்க்கையில் இவர்கள் சந்திக்காத தோல்விகளே இருக்காது. எண் 8 சனி இவர்களை சோதிப்பதற்காகவே பல நேரங்களில் எல்லாவற்றையும் இழக்கச் செய்வார். ஒரு கட்டத்தில் உறவுகள் கைவிடும், செல்வம் கரையும், உடல் நலமும் பாதிக்கும். அப்போது உலகம் சிரிக்கும், இனி இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று. ஆனால் அங்கதான் இவர்களது நிஜமான ஆட்டம் ஆரம்பமாகும். ஒரு பீனிக்ஸ் பறவை எப்படி தன் சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தெழுமோ அதே போல தன் தோல்விகளையே மூலதனமாக மாற்றி முன்பை விட 10 மடங்கு வேகத்துடன் இவர்கள் முன்னேறி வருவார்கள். இவர்களை வீழ்த்த எந்த ஆயுதத்தாலும் முடியாது. ஏனென்றால் இவர்களது மன உறுதி அந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியால் ஆனது. மறைமுகமான கருணை, கரடுமுரடான இதயத்தின் மென்மை. இதுதான் 18 பிறந்தவர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். வெளியே பார்க்க ஒரு உக்கிரமான மனிதர் போலவும் எரிச்சலூட்டும் முன்கோபக்காரர் போலவும் இவர்கள் தெரிவார்கள். ஆனால் இவர்களது அந்த ரஃப் அண்ட் டஃப் தோற்றத்திற்கு உள்ளே ஒரு இளகிய மனது ஒளிந்து கொண்டிருக்கிறது. யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் இவர்கள்தான் முதல் ஆளாக ஓடிப்போய் நிற்பார்கள். ஆனால் அதை வெளியே தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். நான் செய்தேன் என்கிற விளம்பரம் இவர்களுக்கு பிடிக்காது. உதவி செய்த பிறகு அந்த நபர் நன்றி சொல்ல வரும் முன்பே அங்கிருந்து நழுவி விடுவார்கள். இவர்களிடம் கோபப்பட்டு திட்டிவிட்டு போனவர்கள் கூட பின்னாளிலே இவர்களது உதவியை பெறும்போதுதான் கண்கள் கலங்கி உணர்வார்கள், இவ்வளவு நேர்மையான அன்பான மனுஷனை போய் தப்பா நினைச்சிட்டோமே என்று. இவர்களது அன்பு என்பது பூமிக்கு அடியில் ஓடும் நீரூற்றை போன்றது. மேலே பார்ப்பவர்களுக்கு தெரியாது, ஆனால் தோண்டி பார்த்தால் அதன் குளிர்ச்சி புரியும். பகுதி 3. 18ஆம் தேதியில் பிறந்தவர்களின் தொழில் மற்றும் பொருளாதார ரகசியங்கள். நண்பர்களே, 18ஆம் தேதியில் பிறந்தவர்களின் தொழில் வாழ்க்கையை பற்றி நாம் பேசும்போது அதை ஒரு காட்டுத்தீ என்று சொல்லலாம். தொடக்கத்தில் சிறிய பொறியாக தொடங்கி இறுதியில் எவராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மகா சக்தியாக மாறும்.
இவர்களது பொருளாதார பயணம் என்பது ஒரு மேடு பள்ளங்கள் நிறைந்த மலைப்பாதை போன்றது. இதை நாம் 3 முக்கிய கட்டங்களாக பிரித்து பார்க்கலாம். ஆரம்பகால போராட்டங்கள், இரும்பு செதுக்கப்படும் நேரம். 18 பிறந்தவர்களுக்கு இளமை காலம் என்பது அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை. எண் 8 சனி பகவான். இவர்களது உழைப்பை சோதிப்பதற்கே பிறந்தவர். இதனால் இவர்களுக்கு தகுதியான வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மற்றவர்கள் எளிதாக பெறும் ஒரு பதவி உயர்வு கூட இவர்களுக்கு போராடினால் மட்டுமே கிடைக்கும். பல நேரங்களில் தகுதிக்கு குறைவான வேலைகளில் இவர்கள் அமர வேண்டிய சூழல் வரலாம். ஆனால் இங்கதான் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. இந்த ஆரம்ப கால தடைகள் அனைத்துமே இவர்களுக்கு நிர்வாகத் திறனை கற்றுக் கொடுப்பதற்கே. இந்த சமயத்தில் இவர்கள் செய்யும் கடின உழைப்புதான் இவர்களது பிற்கால சாம்ராஜ்யத்திற்கு அஸ்திவாரமாக அமைகிறது. 30 வயது வரை இவர்கள் ஒரு மாணவனைப் போல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். 30 வயதுக்கு மேல் அந்த பாடங்களை வைத்து உலகையே ஆழ்வார்கள். அசுர வேக வளர்ச்சி. எப்போது 18 பிறந்தவர்களுக்கு 30 வயது முடிகிறதோ அப்போதிருந்து இவர்களது ஜாதகத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். அதுவரை தடையாக இருந்த அதே சனி பகவான் இவர்களது நேர்மையை பார்த்துவிட்டு வெற்றிக் கனிகளை அள்ளிக் கொடுப்பார். இவர்களது வளர்ச்சி என்பது மற்றவர்களைப் போல படிப்படியாக இருக்காது. அது ஒரு ராக்கெட்டைப் போல திடீரென உச்சாணி கிளைக்கு செல்லும். 36 வயதிலிருந்து 54 வயது வரை இவர்களது வாழ்வின் பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த சமயத்தில இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மிகப்பெரிய லாபத்தை தரும். தோல்வியடைந்த நிறுவனங்களை வாங்கி அதை வெற்றிகரமாக மாற்றும் அபார திறமை இவர்களுக்கு மட்டுமே உண்டு. இவர்களுக்கான சிறந்த துறைகள். 18 பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே அதிகாரம் மற்றும் சட்டம் சார்ந்த துறைகள் மிகச்சிறப்பாக அமையும். சட்டம் மற்றும் நீதி. இவர்களது நேர்மையும் எதற்கும் அஞ்சாத குணமும் இவர்களை ஒரு சிறந்த வழக்கறிஞராகவோ அல்லது நீதிபதியாகவோ மாற்றும். இராணுவம் மற்றும் காவல்துறை. செவ்வாயின் வீரியம் 1+8 = 9 இவர்களுக்குள் இருப்பதால் நாட்டை காக்கும் சீருடை பணிகளில் இவர்கள் சிங்கம் போல ஜொலிப்பார்கள். அரசியல் மற்றும் நிர்வாகம். சூரியனின் ஆதிக்கம் இவர்களை பலருக்கு தலைமை தாங்க வைக்கும். ஒரு மாவட்டத்தையே அல்லது ஒரு மாநிலத்தையே வழிநடத்தும் ஆளுமை இவர்களுக்கு உண்டு. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத்துறை. பூமி காரகனான செவ்வாயின் அம்சம் இருப்பதால் மண் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கட்டுமான பொருட்கள் மற்றும் இரும்பு சார்ந்த வியாபாரங்களில் இவர்கள் கொடி கட்டி பறப்பார்கள். பொருளாதார நிலை. பணமா சொத்தா? பொருளாதாரத்தை பொறுத்தவரை 18 பிறந்தவர்கள் ஒரு விசித்திரமான குணம் கொண்டவர்கள். இவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்க தெரியும், ஆனால் அதை சேமித்து வைக்க தெரியாது. கையில் பணம் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு உதவவோ அல்லது கௌரவத்திற்காகவோ செலவு செய்து விடுவார்கள். இவர்களுக்கான முக்கியமான ரகசிய அறிவுரை: 18 பிறந்தவர்கள் பணத்தை ரொக்கமாகவோ அல்லது வங்கி இருப்பாகவோ வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். அப்படி வைத்திருந்தால் அது ஏதாவது ஒரு வழியில் செலவாகிக் கொண்டே இருக்கும். அதற்கு பதிலாக அந்த பணத்தை உடனுக்குடன் நிலமாகவோ வீடாகவோ அல்லது தங்கமாகவோ மாற்றிவிட வேண்டும். அசையா சொத்துக்களாக மாற்றும் போதுதான் இவர்களது செல்வம் பெருகும். இவர்களது கையில் பணம் தங்குவதை விட சொத்துக்களாக மாறுவதுதான் இவர்களது எதிர்காலத்திற்கும் இவர்களது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும். சுருக்கமாக சொன்னால், இவர்கள் பணத்தை சம்பாதிக்கும் இயந்திரம் அல்ல, சொத்துக்களை உருவாக்கும் சாம்ராஜ்ய அதிபதிகள். பகுதி 4. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பிரித்தடி ஒரு தீராத தேடல். நண்பர்களே, 18ஆம் தேதியில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது என்பது ஒரு ஆழமான கடலுக்குள் இறங்குவதைப் போன்றது. இவர்களது வெளித்தோற்றத்திற்கும் இவர்களது காதல் உணர்வுக்கும் சம்பந்தமே இருக்காது. வெளியே பார்த்தால் ஒரு பாறையைப் போல உறுதியாக தெரியும் இவர்களுக்குள் அன்பிற்காக இயங்கும் ஒரு மென்மையான இதயம் ஒளிந்திருக்கிறது. இவர்களது உறவு முறைகளை நாம் 4 முக்கிய கோணங்களில் மிக விரிவாக பார்க்க வேண்டும். ஆழமான அன்பு, ஆனால் வெளிப்படுத்த தெரியாத பாசம். 18 பிறந்தவர்கள் ஒருவரை நேசித்தால் அது வெறும் வார்த்தைகளாக இருக்காது, அது ஒரு தவமாக இருக்கும். இவர்கள் யாருடனும் எளிதில் பழகிவிட மாட்டார்கள். ஆனால் ஒருவரை தனது வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஆருயிர் நண்பனாகவோ ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக உயிரையும் கொடுப்பார்கள். இவர்களது அன்பில் எந்தவிதமான கள்ளம் கபடமும் இருக்காது. ஆனால் இவர்களிடம் இருக்கும் ஒரே சிக்கல், பாசத்தை வெளியில் காட்டத் தெரியாது. மற்றவர்களைப் போல தேனில் குழைத்த வார்த்தைகளை சொல்லவோ எந்நேரமும் உருகவோ இவர்களுக்கு வராது. இவர்களது காதல் என்பது பாதுகாப்பு சார்ந்தது. தனது துணையின் தேவையை அவர் கேட்பதற்கு முன்பே அறிந்து அதை செய்து முடிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. ஒரு ஆபத்து என்று வரும்போது மலையாய் நின்று தன் துணையை தாங்குவார்கள்.
இவர்களது அன்பு என்பது ஒரு மௌன புரட்சி போன்றது. அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அதன் அருமை தெரியும். நேர்மையும் அதனால் ஏற்படும் மோதல்களும். 18 பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய சவாலே இவர்களது நேர்மை மற்றும் முன்கோபம்தான். சூரியனும் சனியும் இணைந்த எண் என்பதால் இவர்களிடம் ஒருவிதமான அதிகார தோரணை இயல்பாகவே இருக்கும். துணையிடம் ஒரு தவறு இருந்தால் அதை நாசூக்காக சொல்லத் தெரியாமல் முகத்திற்கு நேராக கடினமான வார்த்தைகளால் குத்தி காட்டி விடுவார்கள். உன் நல்லதுக்குத்தானே சொல்கிறேன், உண்மையை சொன்னால் ஏன் கோபம் வருகிறது என்பது இவர்களது வாதமாக இருக்கும். ஆனால் அது துணையின் மனதை காயப்படுத்தும் என்பதை இவர்கள் பல நேரங்களில் உணர மாட்டார்கள். இதனால் தேவையில்லாத மனக்கசப்புகள் உண்டாகும். குறிப்பாக இவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதில் மற்றவர்களின் தலையீட்டை விரும்ப மாட்டார்கள். இந்த ஈகோ மற்றும் பிடிவாதம் சில நேரங்களில் இவர்களது இல்லற வாழ்க்கையை ஒரு போர்க்களம் போல மாற்றிவிடும். ஆனால் ஒரு விசேஷம் என்னவென்றால், ஒரு பெரிய சண்டை முடிந்த அடுத்த நிமிடமே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சகஜமாக பேசுவார்கள். இவர்களிடம் வஞ்சம் இருக்காது. ஆனால் அந்த ஒரு நிமிட கோபம் உறவில் பெரிய வடுக்களை ஏற்படுத்திவிடும். பொருத்தமான எண்கள் யாருடன் வாழ்க்கை சொர்க்கமாகும். எண் கணிதப்படி 18 பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வலிமையான எண்களில் பிறந்தவர்களே துணையாக அமைவது நல்லது. எண் 1, 10, 19, 28 சூரியனின் ஆதிக்கம். இவர்களுடன் ஒரு ராஜரீகமான வாழ்க்கை அமையும். இருவருமே லட்சியவாதிகளாக இருப்பதால் முன்னேற்றம் அதிகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் மதித்து நடந்தால் இந்த ஜோடி உலகையே வெல்லும். எண் 4, 13, 22, 31 ராகுவின் ஆதிக்கம். இவர்களுடன் ஒரு ஆச்சரியமான புரிதல் இருக்கும். 18 பிறந்தவர்களின் வேகத்தை 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அழகாக கையாள்வார்கள். ஒருவரின் குறையை மற்றவர் சமன் செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள். எண் 7, 16, 25 கேதுவின் ஆதிக்கம். இவர்களுடன் ஆன்மீக ரீதியான ஒரு ஆழமான பிணைப்பு ஏற்படும். உலக விஷயங்களை விட அறிவு சார்ந்த தேடலில் இந்த ஜோடி சிறந்து விளங்கும். எண் 9, 27 செவ்வாயின் ஆதிக்கம். இது இவர்களுக்கே உரித்தான அதே அலைவரிசை கொண்ட எண் என்பதால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வார்கள். ஆனால் இருவருமே கோபக்காரர்களாக இருந்தால் மட்டும் அவ்வப்போது விவாதம் வரும். குடும்ப ஒற்றுமைக்கான சூட்சும பரிகாரங்கள். 18 பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி நிலைக்க வேண்டுமென்றால் அவர்கள் சில ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம். குலதெய்வ வழிபாடு. இவர்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் இவர்களது குலதெய்வம் மட்டுமே இவர்களை கைவிடாமல் காப்பாற்றும். எனவே வருடம் ஒரு முறையாவது குடும்பத்துடன் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவது திருமண வாழ்வில் இருக்கும் தோஷங்களை நீக்கும். சனிக்கிழமை தீபம். சனியின் தாக்கம். எண் 8. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை கொடுக்காமல் இருக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோவில் அல்லது நவக்கிரக சன்னதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும். நிதானம் எனும் மருந்து. துணையுடன் பேசும்போது நான் என்கிற அகந்தையை குறைத்து நாம் என்கிற உணர்வோடு பேச பழகினால் 18 பிறந்தவர்களின் இல்லறம் ஒரு நந்தவனமாக மாறும். உங்கள் துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்கள் உங்களுக்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணருங்கள். பகுதி 5. ஆரோக்கியம் மற்றும் மிக முக்கியமான எச்சரிக்கைகள். நண்பர்களே, 18ஆம் தேதியில் பிறந்தவர்களின் உடல்நிலை என்பது ஒரு எரிமலையை போன்றது. வெளியே பார்க்க மிகவும் கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தெரிந்தாலும் இவர்களது உடலுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்கும். எண் 1 சூரியன், எண் 8 சனி மற்றும் இவைகளின் கூட்டுத்தொகையான எண் 9 செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களின் ஆதிக்கம் இவர்களது ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. இவர்கள் எந்தெந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கம். விபத்துகளில் எச்சரிக்கை. 18 பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும். செவ்வாய் என்பது நெருப்பு மற்றும் இரத்தத்தின் காரகன். அதே சமயம் சனி பகவான் எண் 8 தடைகள் மற்றும் விபத்துகளுக்கு காரகன். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் இவர்களுக்கு தீக்காயங்கள் அல்லது சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். வாகனம் ஓட்டும்போது இவர்கள் இயல்பாகவே வேகத்தை விரும்புபவர்கள். ஆனால் 18 பிறந்தவர்கள் வாகனங்களை இயக்கும் போது அதீத கவனம் தேவை. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் வேகம் ஆபத்தாக முடியலாம். கூர்மையான ஆயுதங்கள். சமையலறையிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ கத்தி, நெருப்பு மற்றும் இயந்திரங்களை கையாளும் போது ஒரு நிமிடம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது இவர்களது கர்ம வினைகளை குறைக்கும்.
இரத்த அழுத்தமை மற்றும் இதய ஆரோக்கியம். சூரியன் எண் 1 இதயத்தின் காரகன். 18 பிறந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகும் குணம் கொண்டவர்கள். இவர்களது முரட்டுத்தனமான நேர்மையும் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் இவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். இதன் காரணமாக இவர்களுக்கு இளமையிலேயே இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புண்டு. தீர்வு: கோபத்தை குறைப்பது ஒன்றே இவர்களது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உப்பு குறைவான உணவுகளை உண்பதும் இவர்களுக்கு பெரும் நன்மையை தரும். நரம்பு மண்டலம் மற்றும் எலும்புகள். சனி பகவானின் தாக்கம் இருப்பதால் 18 பிறந்தவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள் ஏற்படலாம். குறிப்பாக கால் முட்டிகள் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் இவர்களுக்கு அடிக்கடி வலி வரலாம். நீண்ட நேரம் நின்று கொண்டே வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். உணவில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்த பொருட்களை சேர்த்துக் கொள்வது அவசியம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இவர்களது உடலில் பித்தத்தின் அளவு அதிகமாக இருக்கும். இதனால் உடல் சூடு, வயிற்றுப்புண் மற்றும் தோல் வியாதிகள் அடிக்கடி வரலாம். போதிய அளவு தண்ணீர் குடிப்பது இவர்களது உடலை சமநிலையில் வைத்திருக்கும். எச்சரிக்கை: இவர்கள் அதிக காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது, ஏனெனில் அது இவர்களது கோபத்தையும் உடல் சூட்டையும் இன்னும் அதிகமாக்கும். ஆன்மீக மற்றும் வாழ்வியல் தற்காப்பு முறைகள். பிராணாயாமம். 18 பிறந்தவர்களுக்கு மூச்சு பயிற்சி ஒரு அருமருந்து. இது இவர்களது மூளையில் இருக்கும் அதீத மின்சாரத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும். தானம். செவ்வாய்க்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது அல்லது இரத்த தானம் செய்வது இவர்களுக்கு வரும் விபத்து கண்டங்களில் இருந்து பாதுகாக்கும். சனிக்கிழமை எச்சரிக்கை. சனிக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் எடுப்பது இவர்களது நரம்பு மண்டலத்தை சீராக்கி உடலின் உஷ்ணத்தை குறைக்கும். சுருக்கமாகச் சொன்னால் 18 பிறந்தவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாலே இவர்களது உடலில் இருக்கும் பாதி நோய்கள் தானாகவே குணமாகிவிடும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். பகுதி 6 அதிர்ஷ்ட ரகசியங்கள் மற்றும் பரிகாரங்கள். நண்பர்களே, 18ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு மாபெரும் சக்தியின் பிம்பங்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அந்த சக்தியை சரியாக பயன்படுத்த தெரியாமல் பல நேரங்களில் இவர்கள் தடுமாறுகிறார்கள். சூரியன், சனி, செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களின் ஆற்றலையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிப்பதற்கான அதிர்ஷ்ட குறிப்புகளை இப்போது விரிவாக பார்ப்போம். அதிர்ஷ்ட நிறங்கள். உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் வண்ணங்கள். வண்ணங்களுக்கும் நம் மனநிலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 18 பிறந்தவர்களுக்கு செவ்வாயின் வீரியம் இருப்பதால் அடர் சிவப்பு. நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காக செல்கிறீர்கள், ஒரு பெரிய டீல் பேசப் போகிறீர்கள் என்றால் சிவப்பு நிற கைக்குட்டை அல்லது சிவப்பு நிறம் கலந்த ஆடைகளை அணிவது உங்களுக்கு துணிச்சலையும் வெற்றியையும் தரும். வெள்ளை. உங்கள் மனம் குழப்பமாக இருக்கும் போதோ அல்லது குடும்பத்தில் அமைதி தேவைப்படும் போதோ வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். இது சூரியனின் ஒளியை பிரதிபலித்து உங்களுக்கு தெளிவை தரும். தவிர்க்க வேண்டியவை: கருப்பு மற்றும் அடர் நீல நிறங்களை தவிர்ப்பது நல்லது. இது சனியின் தீவிரத்தை அதிகப்படுத்தி காரிய தடைகளை உண்டாக்கலாம். அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் தேதிகள். உங்களது கூட்டு எண் 9 என்பதால் உங்களுக்கு எப்போதுமே 9, 18, 27 ஆகிய தேதிகள் மிகச் சிறந்த பலன்களை தரும். எந்த ஒரு புதிய தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் அல்லது முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் இந்த தேதிகளுக்கு முதலிடம் கொடுங்கள். அதேபோல 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். வணங்க வேண்டிய தெய்வங்கள். உங்கள் கர்மாவை கரைக்கும் சக்திகள். 18 பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்க 2 தெய்வங்களின் வழிபாடு மிக மிக அவசியம். விநாயகப் பெருமான். 1 + 8 = 9. 9 என்றாலே அது கணபதிக்கு உகந்த எண். சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உக்கிர தெய்வங்கள் துர்க்கை அல்லது காளி. உங்களுக்குள் இருக்கும் அதீத ஆக்ரோஷத்தை சரியான திசையில் திருப்ப செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இது உங்கள் எதிரிகளை முறியடிக்கும் சக்தியை தரும். முருகப்பெருமான். செவ்வாயின் அதிபதி முருகன் என்பதால் சஷ்டி கவசம் வாசிப்பதும் அறுபடை வீடுகளுக்கு செல்வதும் உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். வெற்றிக்கான ரகசிய பரிகாரங்கள். இனிப்பு தானம். செவ்வாய்க்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு சிவப்பு நிற இனிப்புகளை, உதாரணமாக லட்டு அல்லது ஜிலேபி, தானமாக வழங்குங்கள். இது செவ்வாய் தோஷத்தை குறைத்து உங்களுக்கு சமூகத்தில் நற்பெயரை தரும்.
பறவைகளுக்கு தீவனம். உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் பறவைகளுக்கு தண்ணீர் மற்றும் தானியங்களை வையுங்கள். இது சனி பகவானின் பார்வையை மென்மையாக்கி உங்கள் தொழிலில் இருக்கும் முட்டுக்கட்டைகளை நீக்கும். தாமிர மோதிரம். சூரியனின் பலம் அதிகரிக்க உங்கள் மோதிர விரலில் ஒரு சிறிய தாமிர மோதிரத்தை அணியுங்கள். இது உங்கள் உடலில் இருக்கும் மின்காந்த சக்தியை சீராக்கி கோபத்தை குறைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவின் மிக முக்கியமான இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 18ஆம் தேதியில் பிறந்த ஒரு நபர் உலகமே வியக்கும் ஒரு சாதனையாளராக மாறுவதற்கும் அல்லது ஒரு சராசரி மனிதனாகவே வாழ்ந்து மறைவதற்கும் இடையே இருக்கும் அந்த மெல்லிய கோடுதான் இந்த ரகசிய அறிவுரை. உங்கள் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக மாற்ற நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 ரகசிய சூட்சுமங்கள் இதோ. பலம் மற்றும் பலவீனம் ஒரு கண்ணாடியைப் போல. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் என்பது உங்கள் உழைப்பு. நீங்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அது முடியும் வரை சோறு தண்ணீர் கூட இல்லாமல் உழைக்கும் அசாத்தியமான ஆற்றல் கொண்டவர். அந்த உழைப்புதான் உங்கள் ஏணி. ஆனால் அதே ஏணியை எரிக்கக்கூடிய ஒரு பலவீனம் உங்களிடம் இருக்கிறது. அதுதான் கோபம். உங்களது கோபம் ஒரு எரிமலை போன்றது. அது நியாயமானதாக இருக்கலாம், ஆனால் அது வெளிப்படும் விதம் பல நேரங்களில் உங்களுக்கு எதிராகவே முடியும். கோபப்படும் போது நீங்கள் தோற்கிறீர்கள், அமைதியாக இருக்கும் போது நீங்கள் ஆளுகிறீர்கள் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளும் உங்களுக்கு திறக்கும். பழிவாங்குவதை விட புறக்கணிப்பதே சிறந்தது. 18இல் பிறந்தவர்களுக்கு சனியின் தாக்கம் இருப்பதால் யாராவது தங்களுக்கு துரோகம் செய்தாலோ அல்லது முதுகில் குத்தினாலோ அதை இவர்களால் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. அவனை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன் என்கிற பழிவாங்கும் எண்ணம் உங்களுக்குள் ஒரு நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கும். இங்கேதான் நீங்கள் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பழிவாங்க நினைக்கும் பொழுது உங்கள் ஆற்றல் வீணாகிறது, உங்கள் வளர்ச்சி தடைபடுகிறது. உங்களை ஏமாற்றியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை நீங்கள் அவர்களை விட பல மடங்கு உயரமாக வளர்ந்து காட்டுவதுதான். பழி வாங்குவதை விட புறக்கணிப்பது மேலானது. உங்களை காயப்படுத்தியவர்களை பிரபஞ்சத்தின் கர்மாவிற்கு விட்டுவிடுங்கள். உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் லட்சியத்தின் மீது மட்டும் வையுங்கள். அப்போது உலகமே உங்கள் காலடியில் இருக்கும். சனியின் தாக்கத்தை குறைத்து சூரியனின் புகழை அடைவது எப்படி? உங்கள் தேதியில் சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் புகழுக்கும் கஷ்டத்திற்கும் இடையே ஒரு ஊசலாட்டம் இருக்கும். தான தர்மங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு சிறு பகுதியை தான தர்மங்களுக்கு, குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அல்லது முதியவர்களுக்கும் செலவு செய்யும் போது சனி பகவானின் உக்கிரம் குறையும். நீதி தவறாமை. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அநீதிக்கு துணை போகக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு கவசம் போல பாதுகாப்பு தருவார். சூரிய ஒளி. காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதும் சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பதும் உங்கள் ஆளுமை திறனை அதிகரிக்கும். சூரியனின் அந்த தகிக்கும் புகழை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் சனியின் அந்த பொறுமையையும் தியாகத்தையும் நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். இந்த 2 சக்திகளையும் நீங்கள் சமநிலைப்படுத்தினால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து ஒரு சரித்திர நாயகனாக மறைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த 18ஆம் தேதியின் ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். 18 என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல, அது ஒரு மாபெரும் சக்தியின் சங்கமம். நீங்கள் ஒரு போராட்டக்காரராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கான அத்தனை தகுதிகளும் உங்கள் இரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறது. உங்கள் கோபத்தை அறிவாக மாற்றுங்கள். உங்கள் உழைப்பை லட்சியமாக மாற்றுங்கள். இந்த உலகம் உங்களை வீழ்த்த நினைக்கும் போதெல்லாம் நான் 18இல் பிறந்தவன், வீழ்வதற்காக பிறந்தவன் அல்ல, வாழ்வதற்காக பிறந்தவன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் லட்சிய பயணத்தை தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்களது வாழ்க்கையோடு இந்த தகவல்கள் எவ்வளவு தூரம் ஒத்துப்போகிறது என்பதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் 18இல் பிறந்தவராக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் 18ஆம் தேதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். இதே போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக ரகசியங்கள், ஜோதிட உண்மைகள் மற்றும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை தெரிந்து கொள்ள நம்ம சிவன் கோவில் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.